நீண்ட வரலாறாகும். பொதுவாக இலங்கை முஸ்லிம்களை பற்றி பேச வேண்டும் என்றால், அல்லது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அந்த சமூகத்தினுடைய நிலை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்கென்று தனி தலைப்புகள் போடப்பட்டு வரலாறு, அவருடைய சமூக பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக ஆராயப்பட வேண்டியதாகும். ஆனாலும் சில விடயங்களை மாத்திரம் நான் குறிப்பாக சுட்டிக்காட்டிவிட்டு சொல்லி வருகிறேன். இலங்கை முஸ்லிம்களுக்கு நீண்ட வரலாறுகள் இருக்கின்றன. பேராசிரியர் அனஸ் குறிப்பிடுவது போன்றும் பல ஆதார குறிப்புகளை அவர் தன்னுடைய நூல்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அண்மை காலமாக இஸ்லாமிய வரலாறுகள், இலங்கையுடைய வரலாறுகள் பதியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது இன்னும் பதியப்படுவதற்கான தூண்டுதல்கள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற குறிப்புகளோடு அவர் குறிப்பிட்ட ஒரே ஒரு வரலாறை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கை முஸ்லிம்கள் 300 வருட அல்லது 100-200 வருட வரலாறுகள் கொண்டவர்கள் அல்ல. காலியிலே இருக்கின்ற கச்சுவத்தை என்ற ஒரு கிராமத்தை பற்றி சொல்வார்கள். அது அரபியில் சொல்வதாக இருந்தால் ஹஜ்ஜுவத்தை. 1300 வருட வரலாறுகள் கொண்ட இடமாக அது வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜிக்கு போவதற்காக வேண்டி மக்கள் ஒன்றிணைகின்ற ஒரு தளமாக அன்று இருந்த ஒரு இடம்தான் காலியிலே இருக்கின்ற அந்த ஹஜ்ஜுவத்தை என்கின்ற அந்த இடமாகும். அதுதான் இன்று கச்சுவத்தை என்று நம்மளால் முடியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சிறிய வரலாற்று குறிப்பு தான் இலங்கை வரலாறுகளில் ஒரு விஷயமாகும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கை முஸ்லிம்களின் எதிர்நோக்கி இருக்கின்ற பிரச்சினை இது புதிய பிரச்சனை அல்ல. வரலாற்று நெடுகிலும் ஆங்காங்கே தோண்டிவிடப்பட்டு மங்கி மறைந்து போயிருக்கின்ற பிரச்சனைகளின் ஒரு தொடக்கம் தான். ஆனால் அது புதிய உத்வேகத்தோடு தொடங்கப்பட்டிருக்கிறது. 1814களில் முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பெரும் கலவரம் தோற்றுவிக்கப்பட்ட வரலாற்று குறிப்புகளை பார்க்கிறோம். அதே போன்று எல்லோருக்கும் தெரிந்ததான் 1915ஆம் ஆண்டு கம்பளை கலவரத்தை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி பல கலவரங்கள் இலங்கை முஸ்லிம்கள் வரலாற்றிலே நடத்தி இருக்கின்றன. இந்த கலவரங்களை பற்றி பேசுகின்ற போது வெறுமனே ஒரு வேறினவாதத்தை மாத்திரம் நாங்கள் இந்த கலவரத்துக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் மட்டுப்படுத்திவிடக் கூடாது. முஸ்லிம்களுக்கு மேலிருக்கின்ற சகல இனவாதங்களும் முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறையை செய்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நெல்லூர் கந்தன் கோவிலில் இருக்கின்ற அதை சூழ வாழ்கின்ற முஸ்லிம்கள் துரத்தி எடுக்கப்பட்ட வரலாறு தமிழ் இனவாதிகளால் அல்லது இந்துத்துவ இனவாதிகளால் முஸ்லிம்களுக்கு வரலாற்றின் முற்கட்டத்தில் செய்யப்பட்ட இனத்துவ செயற்பாடுகளின் வெளிப்பாடுகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இனத்துவ வரலாறுகளை பற்றி நாங்கள் பேசுகின்ற போது எல்லா வகையான சமூக தரப்பும் செய்த கொடுமைகளுடைய பட்டியல்கள் எம் சமுதாயத்தின் கைகளிலே இருக்க வேண்டியது வரலாற்றுக்கு அவசியமான விடயங்களாகும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அன்னையாக நடந்து வருகின்ற நிகழ்வுகள் என்னை விடவும் பல மொழிகளில் படித்து தெரிந்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பீர்கள். ஆனாலும் இந்த இடத்திற்காக வேண்டி சில விடயங்களை சொல்கிறேன். இன்று இலங்கையுடைய ஊடகங்கள் ஒரு பக்கச்சார்பாக செயற்படுகின்றன. உண்மையான தகவல்கள் உலகுக்கு வழங்கப்படாமல் மறுக்கப்படுகின்றன. உலகத்தின் பிடிகளிலே இருக்கின்ற ஆயுத பயங்கரவாதம் போன்று ஊடக பயங்கரவாதம் கூட முஸ்லிம்களுக்கு எதிராக சர்வதேசத்தில் செயற்படுகின்ற அதே போன்று இலங்கையில் இருக்கின்ற அந்த சக்திகளும் ஊடக பயங்கரவாதத்தை திட்ட தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓபன் மீடியா ஒன்று இல்லை என்றிருந்தால் உலக பிரச்சினை இன்று இலங்கையுடைய பிரச்சினை ஒரே மயமாகி இருக்க மாட்டாது. உலகமெங்கும் பிறந்து வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு தன் நாட்டுடைய பிரச்சனைகள் தெரிவந்திருக்காது. முஸ்லிம் ஓச் என்கின்ற அந்த முஸ்லிம்களை மையமாக வைத்து இயங்குகின்ற அந்த அமைப்பு சொல்கின்றது, 2013ஆம் ஆண்டு தொடக்கம் இருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் இதுவரைக்கும் 50க்கு மேற்பட்ட நிகழ்வுகள் முஸ்லிம்களுக்கு எதிரான இனவாத செயற்பாடுகள் இதுவரைக்கும் பதியப்பட்டுள்ளன. 50க்கு மேற்பட்ட நிகழ்வுகள் இதுவரைக்கும் நடந்திருக்கின்றன. இவைகள் அனைத்தும் ஊடகங்களில் பேசப்பட்டது கிடையாது. முஸ்லிம் சமூகத்தினுடைய சொந்த ஊடகங்களுக்குள் பேசப்படுகின்ற பரவப்படுகின்ற தகவல்களாக ஒரு சமூகத்தின் தலைவிதியை அவர்களே பேசி நொந்து கொள்கின்ற ஒரு செய்தியாக மாத்திரம்தான் இன்று இலங்கை முஸ்லிம்களுடைய இந்த செய்தி மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 25க்கு மேற்பட்ட பள்ளிவாசல்கள் தாக்கப்பட்ட செய்திகள் எமக்கு கிடைத்திருக்கின்றன. ஹலால் சான்றிதழ் இன்று ஒரு பெரிய பிரச்சனையாக்கப்பட்டு இன்று முஸ்லிம் சமுதாயத்தினுடைய அதுதான் தலையாகிய பிரச்சனையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு அடுத்ததாக போக வருகிறேன். ஹலால் பிரச்சனை என்பது முஸ்லிம்களுக்கு எதிராக தொடக்கப்பட்ட ஒரு பெரும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனையில் ஒரு தொடக்க புள்ளி என்பதை மாத்திரம் இங்கு புள்ளியாய் காட்டிவிட்டு செல்ல விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இன்று அபாயா அநாகரிகமாக்கப்பட்டு உலகங்களிலே பேசப்படுவது ஒன்று இலங்கையிலும் பகிரங்கமாக பேசப்படுகின்ற ஒரு சூழல், அது அசிங்கப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட்டு விட்டது. காவி கோட்டுகள் அது கூடாத கோட்டுகளாக அது செயற்படுத்தப்படாதவைகளாக மாற்றப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனைகள் தோன்றிவிட்டன. இஸ்லாமிய வங்கி முறைகள் நிராகரிக்கப்பட வேண்டும். முஸ்லிம்களுடைய தொழில்துறைகள் அச்சுறுத்தல்
மொத்த முஸ்லிம் தனியார் சட்டமும் கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். இதை இந்த நாடு என்கின்ற அடிப்படையில் ஓர் சட்டம் ஓர் சமூகம் என்கின்ற அனைத்துக்களும் அனைவர்களும் கற்றுண்டு விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்த திணிப்பை நோக்கி எம் சமுதாயம் தள்ளப்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் மிகவும் திட்டமிட்டப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையிலே பயங்கரவாதம் வளர்கிறதாகவும் அதற்கு முஸ்லிம்கள் சர்வதேச பயங்கரவாதத்திற்கு துணை போவதாகவும் செய்திகள் பேசப்படுகின்றன. பகிரங்கமாக ஊடகங்களிலே பேசப்படுகின்ற செய்திகளாகும். சனத்தொகையை அதிகரித்து வருகிறது. இலங்கையில் முஸ்லிம்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற சக்தியாக அண்மையிலே ஆகிவிடுவார்கள் என்று இந்த நாட்டின் அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு முக்கிய இனவாத அமைச்சர் புத்தகங்களில் விட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தை இனவாதத்தின் கோட்டையாக சித்தரித்து அதன் தலைநகரமாக அடையாளப்படுத்தியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் கட்டாய மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற செய்தி வலிந்து அந்த நாட்டில் இருக்கின்ற அப்பாவி சிங்கள சமுதாயத்தில் மிகவும் நஞ்சாக விதைக்கப்படுகின்ற ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாட்டை பிடிக்க பார்க்கிறார்கள், இந்த நாட்டை ஆள பார்க்கிறார்கள், இந்த நாட்டில் இருக்கின்ற சிங்கள பெண்களை பிழையாக வழிநடத்த பார்க்கிறார்கள் என்கின்ற பிரச்சாரங்கள் இதுகால வரைக்கும் இருந்துதான் இருந்தன. நான் சொல்கின்ற இந்த பிரச்சனைகள் இதற்கு முன் இருந்தது இல்லாமல் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த பிரச்சனைகள் என்று கூர்மையாக்கப்பட்டிருக்கின்றன, இந்த பிரச்சனைகள் என்று தீவிரமாக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனைகள் தனி தலைப்பாக எடுத்து தனி அமைப்பாக எடுத்து இது ஒரு சர்வதேச மட்டத்தில் அப்படி ஒரு பயங்கரவாதமான சமூகமாக முஸ்லிம்களை கொண்டு நிறுத்துகின்ற அளவுக்கு சுழற்சி முறையிலே சுற்றி எடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்காக இலங்கையில் உள்ள இனவாத ஊடகங்கள் அனைத்தும் ஒத்துவதுகின்றன. இதற்காக வேண்டி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாநாடுகள், கருத்தரங்குகள் பட்டி தொட்டி என்றும் நடத்தப்படுகின்றன. இதுதான் அயவாகரமானதாகும். இதுகால வரைக்கும் முன் சென்ற வரலாறுகளிலே அரசியல் மேடைகளையும் அல்லது தனக்கு சாதகமான சூழ்நிலையை மாத்திரம் தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் இதற்காக வேண்டி பட்டி தொட்டி எங்கும் கூட்டங்கள் போடப்படுகின்றன. பாமர மக்களின் மதத்தின் பேரால் ஒரு சமூகம் இலகுவாக தூண்டப்படுகிறார்கள். உன்னுடைய மத உரிமை பறிக்கப்படுகிறது, உனக்கான மத உரிமை இந்த நாட்டில் இல்லாமல் போகிறது என்று எவருக்கு சொன்னாலும் அவன் இலகுவாக அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு போவான். அதற்காக அடிமைப்பட்டு போவான். அவன் ஒரு பெரும் குடிகாரனாக இருக்கட்டும், ஒரு பெரும் பெண் குடிகாரனாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் சரி, மத உணர்வு என்று அவனுக்கு பேசப்படுகின்ற போது அவன் குடிவரையோடு அந்த மதத்தை காக்க போராடுகின்ற அளவுக்கு உணர்வு மயப்படுகின்ற சூழல் இந்த மதத்துக்கு இருக்கிறது, இந்த மார்க்கத்துக்கு இருக்கிறது. அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். அது இன்று சமுதாயத்திலே வேலை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சாரத்தில் தீவிரமடைந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். எனவே அதற்காக வேண்டி தீவிரவாத ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள், மாநாடுகளை நடத்துகிறார்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறார்கள், சுவரட்டிகளை எங்கும் ஒட்டித்திருக்கிறார்கள், நேரடி தாக்குதலை கூட நடத்துகிறார்கள். பள்ளிவாசல்கள் நடந்து நேரடி தாக்குதலாகும். இதை தாண்டி இன்று மனிதர்களுக்கு நேரடி தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், திக்குவலையில் 3 முஸ்லிம் சகோதரிகள் தடியர்களால் தடியடி நடத்தப்பட்டு பரதாவை இனி அணியக்கூடாது, போலீஸ்களிலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது என்று 2 நாட்களுக்கு முன் 27ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்திருப்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். இது இலங்கையில் நடந்து வருகின்ற பிரச்சனைகளாகும். இந்த பிரச்சனையின் பின்னணி என்ன? ஏன் இந்த திடீர் இனவரி? இதை நாம் தெளிவாக ஆராய வேண்டிய ஒரு விஷயமாகும். நேரம் சுருக்கமாக இருப்பதனால் நான் அவசரமாக சில விடயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கையில் இந்த நாட்டை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அவர்கள் இந்த நாட்டை விட்டுவிட்டு செல்கின்ற போது கூட இந்த நாட்டை தொடர்ந்து தனக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரித்தாளும் கொள்கையை கையாண்டு விட்டுத்தான் சொன்னார்கள். அதுதான் இனவாதங்களை, சமய சிந்தனைகளை அவர்கள் வேறறுத்து அதனை தூண்டிவிடுகின்ற காரியங்களை செய்து வந்தார்கள். இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிராந்திய வல்லரசு போட்டி இலங்கையை முஸ்லிம்கள் அதற்கு பகடைக்காக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது யார்? இந்தியாவா, சைனாவா என்கின்ற போட்டியில் அமெரிக்கா புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே தனக்கான ஒரு சாதகமான சூழலை இலங்கையில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நோர்வேயை ஒரு சமாதான பறவையாக அனுப்பி அதன் வழியில் தன் கரத்திலே கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறது. அதே போன்று இஸ்ரேலை ஆயுத கிடங்கு என்ற அடிப்படையில் ஒரு யுத்த பூமியாக, ஒரு யுத்த கைதியாக அல்லது ஒரு யுத்த தந்திரமாக பயன்படுத்துவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, 2 பொறுமுறைகளை எப்போதும் அமெரிக்கா பயன்படுத்தும். ஒன்று, நேரடியாக சமாதான பறவை வடிவத்திலே தன்னுடைய காரியத்தை சமைத்துக் கொள்ள முற்படுவது. இரண்டாவதாக
நேரடியாக யுத்தத்தை கையாள்வதன் மூலமாக தன் காரியங்களை செய்து கொள்வது. இதற்காக ஊடகங்களை பயன்படுத்தி நாங்கள் காணுகிறோம். அது மாத்திரமல்ல, முஸ்லிம் நாடுகள் அதாவது ஆயுத வியாபாரம் என்பது இந்த உலகத்தினுடைய பிரதானமான தொழில். எனவே எங்காவது ஆயுதங்கள் விற்கப்பட வேண்டும், அதற்கான சூழல்கள் உருவாக்கப்படும் என்கின்ற தேவையும் இந்த முஸ்லிம் இனப்பிரச்சனைகளுக்கு பின்னால் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் ஒரு யுத்தம் முடிவடைந்து விட்டது. எனவே இன்னும் ஒரு பிரச்சனை தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற தேவை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உள்நாட்டு அரசியல் விவகாரங்களை எடுத்துக்கொண்டால் சர்வதேச விவகாரங்கள் தாண்டி உள்நாட்டு அரசியல் விவகாரங்களும் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பிரதானமான காரணமாகும். அரசியலுக்காக இனவாத கவசத்தை அணிந்து அதை பெரிதாக அணிந்து தூண்டிவிட்டவர் தான் வெள்ளை வேட்டி அணிந்திருந்த ஆங்கிலேய வெள்ளை வேட்டி அணிந்த வெள்ளைக்காரனாக ரிச்சர்ட் ஜூலியஸ் ரிச்சர்ட் ஜேவர்தன் ஆகும். வெள்ளை வேட்டி அணிந்த வெள்ளைக்காரனான ஜே.ஆர். ஜேவர்தனா தன்னுடைய அரசியல் சுயநலத்திற்காக வேண்டி இனவாதத்தை கூர்மையாக்கிய பெருமையை பெற்றவராகும். அவருடைய வருகையின் பின்னால் தான் இனவாத மதவாத சிந்தனைகள் கொண்ட கட்சிகளும் கருத்துக்களும் அமைப்புகளும் இந்த நாட்டிலே தீவிரமடைந்தன. அதன் பின்னால் ஏற்பட்ட யுத்த வெடிப்புகள் அவைகள் அரசியல் செய்வதற்கு ஒரு களமாக அமைந்தன. 30 வருட காலமும் இலங்கை ஆண்டவர்கள் இந்த யுத்தத்தை மையமாக வைத்து தன்னுடைய கதிரை போட்டியை நிர்ணயிக்கின்ற ஒரு காரணியாக தீர்மானித்தார்கள். ஆனால் சால்வை அணிந்த முதல்வரின் புத்தர் இந்த நாட்டில் யுத்தத்தை முடித்து வைத்து இந்த நாட்டில் தன்னுடைய பரம்பரையை இந்த நாட்டின் மன்னர்களாக்க வேண்டும் என்ற ஒரு புதிய யுக்தியை கையாண்டார், வெற்றி அடைந்தார். அதன் விளைவுகளை இன்று இலங்கை முஸ்லிம்கள் வேறொரு வடிவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். தனி ஒரு சமூகத்திற்குரிய நாடாக, தனி ஒரு சமூகத்தினால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு தலைவராக இனிவரும் ஒரு தலைவர் இருக்க வேண்டும். அதற்கான என்ன வழிவகைகள் கையாளப்பட்டாலும் அவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த யுக்திகள் தான் இன்று இலங்கையிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இனவாத சக்திகள் தெளிவாக நாட்டில் லா அண்ட் ஆர்டருக்கு எதிராக இருந்தும் கூட கண்டுகொள்ளப்படாமல் இருப்பதில் உள்ள அரசியலை என்னை விடவும் நீங்கள் மிகவும் தெளிவாக தெரிந்திருப்பீர்கள் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இலங்கை பிரச்சனையின் பின்னால் இருக்கின்ற பொருளாதார காரணிகள் பிரதானமாகவும் பொதுவாக முஸ்லிம்களுடைய வியாபாரத்தின் மீது என்றுமே ஒரு வேறினவாத கும்பலுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது, ஒரு வகை இருக்கிறது. அதனை ஆக்கிரமித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. 1814 10 வியாபாரிகள் தாக்கப்பட்டதன் பின்னணியிலும் அநாகரிக தர்மவாத போன்ற தீவிரவாதிகள் இலங்கையில் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்திய அந்த இனவாத சிந்தனைக்கு முன்னாலும் இருப்பது ஒரு வியாபார நோக்கமே தவிர ஒரு மதவாத இனவாத நோக்கங்கள் கிடையாது. எனவே இலங்கையின் முஸ்லிம் பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிடப்படுகின்ற தாக்குதல்களின் பின்னால் தெளிவான பொருளாதார காரணிகள் இருக்கின்றன. முஸ்லிம்களுடைய கைகளில் இருக்கின்ற வியாபாரம் அது பிழையாக சித்தரிக்கப்பட்டு அது திசை திருக்கப்படுகின்ற ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இலங்கை பிரச்சனைகளின் பின்னால் நான் ஏன் அவசரமாக போகிறேன் என்றால், இலங்கையுடைய பிரச்சனையுடைய மையங்கள் நமக்கு தெரியும், தீர்வுகள் என்ன என்பதை நான் விரிவாக பேச விரும்புகிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சமயம் என்பது இந்த நாட்டில் உள்ள சமய ரீதியான சிந்தனைகள் பொதுவாக உலக நாடுகளில் எங்குமே கூர்மை அடைந்திருக்கின்றன. அந்த கூர்மையடைந்த சூழல் இலங்கையிலும் ஏற்பட்டிருக்கிறது. எல்லோரும் தன் மதம், தன் சிந்தனை, தன் சமூகம் காக்கப்பட வேண்டும், அதை அறிவிவிடக் கூடாது என்று யோசிக்கின்றார்கள். அதே போன்று பௌத்த மக்களும் யோசிக்கின்றார்கள். 70 கோடியாக இந்த பௌத்தர்கள் இந்த நாட்டில் சுருங்கிவிட்டார்கள். உலகத்தின் பெரும்பகுதியிலே தன் கையிலே வைத்திருந்த பௌத்தம் ஆசிய நாடுகளில் மிகவும் பரந்து விரிந்து வரலாற்றுகளை இடமாக கொண்டிருந்த இந்த பௌத்தம் 70 கோடியாக சுருங்கியது. நாங்கள் இப்படியோ அழிந்து போய்விடுவோம் என்ற ஒரு பயத்தை அவர்களுக்குள் உண்டு கொண்டிருக்கிறது. அதனால் அந்த மத உணர்வும் அவர்களை தூண்டி இருக்கிறது. இனி முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே அல்லது எந்த ஒரு சமூகமும் வளர்வதற்கோ அல்லது நாட்டை ஆக்கிரமிப்பதற்கோ முன்வரக்கூடாது என்கின்ற அந்த கருத்தின் பின்னால் அதுபோன்றுதான் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புதிய பெயர் தான் பொதுபல சேனை என்கின்ற இந்த அமைப்பாகும். இந்த அமைப்பு தனிமையை ஒரு சுயநலத்தை மையமாக வைத்து இயக்கப்பட்ட அமைப்பாகும். இதனுடைய வரலாறு தனித்தலைப்பாக பேசப்பட வேண்டும். நோர்வே என்றது தமிழ் சமுதாயத்திற்காக ஒரு வேச நாடகத்தை போட்டவர்களை காப்பது போன்று குரல் எடுக்க முற்பட்ட போது அதனை பொருளாதார காரணத்துக்காக எதிர்க்க முற்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பாகும். எனவே தனது அரசியல் காய்கறிகளை இவர்கள் கொச்சியாக்கி விடுவார்கள் என்பதற்காக அவர்கள் முஸ்லிம்களை நோக்கி திசை திருப்பப்படுகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக திசை திருப்பப்படுகிறார்கள். அமெரிக்காவுக்கு சாதகமான சார்பான ஒரு நாடாக இருக்க வேண்டும், அதற்கு எதிராக வருகின்றவர்கள் அனைவரும் அடிமட்டமாக்கப்பட வேண்டும். இலங்கை உலக சமுதாயத்தின் முன் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்ட போது
முஸ்லிம்கள் ஓடோடி சென்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த போது முஸ்லிம் சமுதாயத்துடைய அந்த பாதுகாப்பு உணர்வை இலங்கைக்கு எதிரான இலங்கைக்கு சார்பான ஆதரவு நிலையை மாற்றியமைக்க வேண்டும் என்றால் முஸ்லிம்களும் இங்கே வம்புக்கு இழுக்கப்பட வேண்டும், அவர்களும் வம்பிலே மாட்டிவிடப்பட வேண்டும், அவர்களும் அநியாயத்திற்குட்பட்ட சமூகம் இலங்கைக்கு அரசுக்கு எதிராக ஏற்றுகின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தேவையும் இந்த அரசியலுக்கு பின்னால் இருக்கின்றதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படி பல காரணங்கள், வெளி ரீதியான காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரச்சனையில் இலங்கை முஸ்லிம்களும் ஒரு காரணம். சட்டத்தரணி கருணாரத்ன ஹேரத் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அண்மையிலே முஸ்லிம் நீதியை என்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். முஸ்லிம்களுடைய சட்ட விளக்கங்கள் பற்றி, அதில் உள்ள நியாயத்தன்மைகள் பற்றி, அதனுடைய அவசியத்தன்மை பற்றி நிரூபிக்கின்ற அளவுக்கு அவருடைய ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரர் நூலை எழுதுகிறார். முஸ்லிம் சமூகம் அது இன்றைய சமகாலத்தில் அண்மையில் நடந்த, அதாவது பிப்ரவரி 9ஆம் தேதி அவர் வெளியிடுகிறார் அந்த புத்தகத்தை. ஒரு சரியான காலப்பொருத்தமான சூழலில் தான் அவர் வெளியிடார். முஸ்லிம்கள் இன்று எதிர்நோக்குகின்ற பிரச்சனை பற்றி அவருடைய கடைசி பக்கத்திலே அவர் கூறுகின்ற போது 2 காரணங்களை சொல்கிறார். ஒன்று, முஸ்லிம்கள் வாழ்வியல் இஸ்லாமிய போதனைகளை விட்டு தாண்டியது இலங்கை முஸ்லிம்கள் இன்று எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் ஒரு காரணம். இரண்டாவதாக, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி தெளிவாக செய்தியை எட்டி வைக்காமல் விட்டது இந்த முஸ்லிம்கள் விட்ட ஒரு தவறாகும். முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழாமல் விட்டதும், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நாங்கள் யார் என்கின்ற செய்தியை தெளிவாக எட்டி வைக்காமல் விட்டதும், இன்று உலகத்தில் ஒரு பயங்கரவாதியாக காட்டப்படுகின்ற அந்த செய்திகளை உள்வாங்கிய சமூகம் தான் இளைஞர்களை வாழுகின்ற சமூகமாகும். இவர்களுக்கு நியாயமான தகவல்களை வழங்காமல் விட்டதும் முஸ்லிம்கள் விட்ட தவறாக அவர் அடையாளப்படுத்துகிறார். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கை முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளுக்கு முன்னால் வெறுமனே எதிரிகளை கைநீட்டி குற்றஞ்சாட்டுவதை விட்டுவிட்டு, அதாவது எங்களுடைய நப்சுகளை நாங்கள் மீள்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது என்பதை நாம் அந்த தேவை நமக்கு இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இலங்கை பிரச்சனைகளுக்கு முன்னால் இன்னும் சில காரணங்கள் இருக்கின்றன. முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற சில சுயநலவாதிகள், இயக்க வேறுபாடுகள் அல்லது அரசியல் காரணிகளால் தாக்குண்டவர்கள் தன்னுடைய பகைவாளியை பகை தீர்த்துக் கொள்வதற்காக வேண்டியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறார்கள். தெளிவாக துப்பு கொடுக்கின்றவர்களாக, தெளிவாக தகவல்கள் வழங்குகின்றவர்களாக, தெளிவாக முஸ்லிம்களுக்கு எதிரான அனைத்து விவரங்களையும் அள்ளி வீசுகின்றவர்களாக எம் சமுதாயத்தில் இருக்கின்ற சில கோளாறு காம்புகளும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே முஸ்லிம் சமுதாயத்தின் இன்றைய பிரச்சனையின் மொத்த வடிவம் மொத்தமாக பார்க்கப்பட வேண்டும், வெறும் சில்லறைகளாக பார்க்கப்படக்கூடாது. மொத்தமாக பார்க்கப்படுகின்ற போதுதான் அந்த பிரச்சனையுடைய தீர்வுகளை நாங்கள் கண்டுகொள்ளலாம். முஸ்லிம் சமூகம் முஸ்லிமாக வாழாதவருடைய எதிர் விளைவுகள் என்ன என்பதை என்னை அடுத்து வருகின்ற அந்த தலைப்பில் பேசக்கூடியவர் மிகவும் தெளிவாக பேச இருக்கிறார். எனவே அந்த விடயத்திற்கு நான் போக விரும்பவில்லை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய இந்த தலைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால் பிரச்சனைகளை பட்டியல் போடுவது அல்ல என்னுடைய நோக்கம். பிரச்சனையை நாங்கள் இது எப்படி கையாளலாம் என்பதுதான் இங்கே தேவை. எப்போதுமே ஆத்திரங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது. எப்போதுமே ஆத்திரங்கள் ஒரு பிரச்சனைக்கு தீர்வாகாது. அது பிரச்சனையை தான் அதிகரிக்கும். இலங்கை அதுவும் குறிப்பாக பள்ளின சமுதாயத்தில் வாழ்கின்ற ஒரு சிறுபான்மை சமூகம் தன்னுடைய பிரச்சனையை மிகவும் நிதானமாக, அறிவுபூர்வமாக, மிகவும் ஆதாரபூர்வமாக, மிகவும் திட்டமிட்ட அடிப்படையில், மிகவும் தெளிவாக, மிகவும் பகிரங்கமாக, மூடு மறைத்தல் இல்லாமல் மிகவும் பகிரங்கமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அந்த கடமை இன்றைய இலங்கை முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு முன்னால், இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் பொதுபரவேலை அப்படி செய்யப்படுகிறது, இந்த சமூகம் இப்படி செய்யப்படுகிறார்கள், அந்த அமைச்சர் இப்படி செய்யப்படுகிறார் என்கின்ற பிரச்சாரங்கள் ஒருபுறம் இருக்க, இந்த பிரச்சனையை நேரடியாக நாங்கள் கையில் கொடுக்க வேண்டியது இலங்கை அரசாங்கத்திடமாகும். ஏனென்றால் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அதிகாரமும், இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய முழுமுதலான பொறுப்பும் இலங்கை அரசுக்கே இருக்கிறது. எனவே இலங்கை அரசிடத்தில் இந்த பிரச்சனை தெளிவான முறையிலே முன்வைக்கப்பட வேண்டும். செக்ஷன் 10 of the Constitution of Sri Lanka, இலங்கையின் யாப்புடைய 10வது உறுப்புரை இந்த நாட்டினுடைய மத உரிமையை, இந்த நாட்டினுடைய முஸ்லிம்கள் விரும்பிய மதத்தை ஏற்றி வாழ்கின்ற உரிமையை பற்றி பேசுகிறது. செக்ஷன் 12 of the Constitution of Sri Lanka, ரைட் ஆஃப் ஈக்குவாலிட்டி, சம உரிமையை பற்றி பேசுகிறது. அதே பகுதியிலே 2ஆம் மதத்தில் பாரபட்சம் காட்டுவதை பற்றி எதிர்த்து பேசுகிறது. எது
இளைஞருடைய யாப்பு. அது மாத்திரமல்ல, செக்ஷன் 14 of the Constitution of Sri Lanka, freedom of speech, assembly, association, occupation, movement, இவைகளை பற்றி தெளிவாக பேசுகின்றன. செக்ஷன் 9 of the Constitution of Sri Lanka புத்திசத்தை பற்றி பேசுகிறது. இந்த நாட்டின் முதன்மையான ஒரு மதம் என்று பேசுகிறது. அதனோடு முடிந்திருந்தால் நாங்கள் மௌனியாக இருக்கலாம். அதே செக்ஷனில் 9வது உறுப்பினரிலே பேசப்படுகிறது. 9வது செக்ஷன் 10 செக்ஷன் 14 குறிப்பிடப்பட்ட மாற்று மத ஏனைய சமூகத்திற்கான மத உரிமைகள் உத்தரவாதப்படுத்தப்படுகின்ற அதே வேளையில் தான் பௌத்த முதன்மை மதமாக இந்த உலகத்தில் இலங்கையிலே கருத்தில் கொள்ளப்பட்டு அது செயற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற யாப்பு ரீதியாக சொல்கிறது. எனவே இந்த நாட்டிலே அதே போன்றுதான் பொய் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று யாப்பு ரீதியாக பேசுகின்றது. ஒரு சமுதாயத்தை சீண்டி பார்க்க கூடாது என்று இலங்கையுடைய யாப்பு பேசுகிறது. எனவே இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற பிரச்சனை என்பது இது ஒரு ஜனநாயக உரிமை. ஒருவன் விரும்பியவாறு பேசலாம். இது கருத்து சுதந்திரம் அல்ல. இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை. எனவே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கையாள வேண்டிய கடமை ஒரு அரசாங்கத்திற்குரியது. எனவே இந்த செய்தியை அரசாங்கம் தான் கையாள வேண்டும். அரசாங்கம் தான் கையாள வேண்டும். அந்த அரசாங்கத்திற்கு சரியாக கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு இதன் பின்னால் தான் இருக்கிறது. அதை யார் செய்வது? அன்பான இஸ்லாமிய சோதரர்களே, எமது பிரச்சனையை அரசாங்கத்துக்கு காத்திரமாக ஒருமித்த குரலிலே நாம் முன்வைக்க வேண்டும். இதை அரசு கேட்க ஆக வேண்டும் என்னும் சூழலில் ஜனநாயக வழிமுறை போராட்டத்தின் மூலமாக உணர்வூட்ட வேண்டும். இதை அரசு ஏற்றி ஆக வேண்டும் என்கின்ற ஜனநாயக ரீதியான போராட்டத்தின் மூலமான அழுத்தங்களை நாங்கள் கொடுத்தாக வேண்டும். இந்த போராட்டத்தில் இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனையை எடுத்து முன்னெடுத்திருப்பவர்கள் ஒரு சிறுபான்மையினர் தான். பெரும்பான்மையான அறிவுஜீவிகள், பெரும்பான்மையான சமூகத்தின் புத்திஜீவிகள் இன்னும் தெளிவான நிலைப்பாடோடு இருக்கிறார்கள். அவர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். சமூக உரிமை போராளிகள், ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமை போராளிகள் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனெனிலே மாற்று மதத்தில் இருக்கின்ற மாற்று மத கட்சிகள், மனித உரிமை போராளிகள், ஏனைய பொதுநலவாதிகள் எல்லோர்களையும் இணைத்துக் கொண்டு அரசாங்கத்திற்கு அழுத்தமான செய்தியை சொல்கின்ற ஒரு கடமையை இலங்கை முஸ்லிம்கள் ஜனநாயக ரீதியாக முன்னெடுக்க வேண்டும். மிகவும் தெளிவாக சொல்ல வருகிறேன். ஏனென்றால் இலங்கை முஸ்லிம்கள் எப்போது கொதித்தெழுவார்கள், எப்போது எமக்கு எதிராக ஒரு கல் வீசுவார்கள், எப்போது இவர்களை குழி தோண்டி புதைக்கலாம் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். இதுவரைக்கும் சமூகம் நியாயமான பொறுமையோடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொறுமை தொடர வேண்டும் என்றால் ஜனநாயக போராளிகள் அவசரமாக செயற்பட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் தாக்குண்டால் புழுக்கள் கூட தரைவிட்டு துள்ளும், கோழி தூக்கிடும் குஞ்சு காக்க துடித்தலும் கோழி, சிங்கம் மூர்க்கமாய் தாக்கும் போது முயல் கூட எதிர்த்து நிற்கும். இது இயல்பூக்கம். ஒருவன் தொடர்ந்து தாக்கப்படுகின்ற போது என்றுமே எவனுமே அமைதியாக இருக்க மாட்டான். கோழியாக இருந்தாலும் எதிர்த்து கொத்த பார்க்கும், புழுவாக இருந்தாலும் துடித்து எதிர்க்க பார்க்கும், முயலாக இருந்தாலும் முட்டி மோதி பார்த்து சாகி செத்துவிடலாம் என்று பார்க்கும். இது இயல்பூக்கம். இந்த இயல்பூக்கம் இஸ்லாமியனுக்கு 200% இருக்கிறது என்பது உலக வரலாற்றின் உண்மை. இதை மறந்துவிடக் கூடாது. யார் மறந்துவிடக் கூடாது? இந்த சமுதாயத்தை சுமக்கின்ற தலைவர்கள் மறந்துவிடக் கூடாது. யார் மறக்கவிடக் கூடாது? எம் சமுதாயத்தில் இருக்கின்ற புத்திஜீவிகள் மறந்துவிடக் கூடாது. யார் மறக்கக்கூடாது? இந்த முஸ்லிம் சமுதாயத்தை பற்றி பேசுகின்றார்கள். இந்த கட்டத்திலே மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கட்டத்திலே அரசுக்கு செய்தியை கொண்டு வேண்டிய தேவை இருக்கிறது. முஸ்லிம் லாயர்ஸ் அசோசியேஷன் and other professional bodies கட்டாயம் இந்த கட்டத்தில் என் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாக வேண்டும். தொழில் என்று அலைந்தவர்கள் இது போதும், என் சமுதாயத்திற்காக கொஞ்சம் பேசுங்கள், என் சமுதாயத்தின் பிரச்சனைகளை ஆவணப்படுத்துங்கள், என் சமுதாயத்தின் பிரச்சனையை சட்ட ரீதியாக முன்வையுங்கள் என்கின்ற அழுத்தத்தை முஸ்லிம் சமூகம் இந்த சட்ட வல்லுநர்களுக்கு கொடுத்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முஸ்லிம் எழுத்தாளர்கள் தன் கடமையை செய்ய வேண்டும். இன்று சிங்கள ஊடகங்களில் மிக மோசமான சித்தரிப்பு கட்சிகின்றன. எனவே பேனை தூக்கிய போராளிகளை உங்கள் பேரையை சரியான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துங்கள். உங்கள் மொழி வளத்தை இப்போது காட்டுங்கள். உங்கள் மொழி பேராகளை சரியான மொழியிலே உறுதிப்படுத்துங்கள். சிங்கள மொழியிலே தாராளமாக எழுதி ஊடகங்களுக்கு கொடுங்கள். ஆங்கில மொழி வல்லமை உள்ளவர்கள் அந்த மொழியில் எழுதுங்கள். இந்த செய்தியை சர்வதேசமயப்படுத்துங்கள். அது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு போராட்டத்தின் இன்று
ஆயுத போராட்டத்தை விடவும் எழுத்து போராட்டம் என்பது ஒரு வலிமையான போராட்ட யுக்தியாக மாறியிருக்கிறது. மீடியா என்பது அதை ஒரு டெரரிசமாகவும் பார்க்கலாம், அதை ஒரு பயங்கரவாதமாகவும் பார்க்கலாம், ஒரு சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு ஆயுதமாகவும் பார்க்கலாம். இன்று இலங்கையில் இருக்கின்ற இனவாதம் அதை ஒரு பயங்கரவாதத்தை தூண்டுகின்ற ஒரு கருவியாக வேகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் எழுத்துலக போராளிகளே, உங்கள் ஆயுதங்களை தயார்படுத்தி இதற்கு எதிராக உங்களுடைய எழுத்துக்களை சரியாக செய்யுங்கள். இது மாத்திரமல்ல, முஸ்லிம் ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் முஸ்லிம் உலகம் பாதிக்கப்பட்ட சமூகம் பாதிக்கப்படுகின்ற போது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களுக்கும் ஏன் நீங்கள் உதவி செய்யக்கூடாது என்று தகுதியோடும் சக்தியோடும் இருக்கின்ற சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே சக்தி உள்ள முஸ்லிம் உலகம் சக்தியற்ற முஸ்லிம் உலகத்திற்கு கை கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த முஸ்லிம் உலகத்திற்கு தக்க ஆதாரங்களுடைய பிரச்சனைகள் முன்வைக்கப்பட வேண்டும். இதுவரைக்கும் ஒழுங்கான முறையில் முன்வைக்கப்பட்டதா இல்லையா என்பதுதான் இங்கே உள்ள பிரச்சனையாகும். எனவே இந்த பிரச்சனையை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். அதே போன்று எம்மை போன்ற புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு ஒரு பெருங்கடமை இருக்கிறது. தமிழகத்தில் தமிழ் விடுதலை போராளிகள் பிரபாகரன் பயங்கரவாதி பிரபாகரன் தர்மையில் முன்னெடுக்கப்பட்ட சமூக போராட்டம் என்பது அது ஒரு பயங்கரவாதமாக போராட்டமாக மாற்றப்பட்ட போது அதனால் பாதிக்கப்பட்ட சமுதாயத்தின் பிரார்த்தனையினால் அந்த சமூகம் அழிவுண்டு போன போது தீவிரவாத சமூகம் இன்று அந்த சமுதாயத்தின் நியாயமான போராட்டத்தை புலம்பெயர் வாழ்ந்த சமூகம் உலகம் எங்கும் எடுத்துச் செல்கிறார்கள். இலங்கை அரசு எங்கு முகம் காட்ட முடியாத அளவுக்கு இந்த சூழ்நிலை வெளிவதற்கு மாறியிருக்கிறது. அநியாயம் செய்தவன் கேவலப்பட்டவன் தன் வீட்டை விட்டு வெளியேறுவது எப்படி கேவலமாக கருதுகிறாரோ அதே ஒரு சூழல் இலங்கை அரசுக்கு இன்று வெளிநாடுகளில் ஏற்பட்டிருக்கிறது. அதை செய்தவர்கள் புலம்பெயர் தமிழர்கள். எனவே புலம்பெயர் முஸ்லிம்கள் இந்த பிரச்சனைகள் ஒரு காத்திரமான பங்களிப்பு செய்ய வேண்டும். சவுதி அரேபிய தமிழ்ச்சங்கம் அண்மையிலே ஒரு கூடியிருக்கிறது. நான் சேகரிப்பட்டவுடன் ஆச்சரியப்பட்டோம். தமிழுடைய சவுதி அரேபியாவில் இப்படியான கூட்டங்களுக்கு சட்ட ரீதியான அனுமதி கிடையாது. இலங்கை பிரச்சனை சம்பந்தமாக தவா தமிழ்ச்சங்கம் கூடி பேசியிருக்கிறது. இங்கு இருக்கின்ற தவா அமைப்புகள் ஒன்றிணைந்து இதற்கு எதிரான ஒன்று கூடி நாங்கள் என்றுமே தீவிரவாதத்தை பற்றி பேசவில்லை, நியாயமான கருத்துக்களை சொல்லுகின்ற இந்த இலங்கை அரசு இந்த அரசுக்கும் இங்கு இருக்கின்ற தூதரங்களுக்கும் நம்முடைய விடயத்தை எட்டி வைக்கின்ற தேவை இருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக இங்கு இருக்கின்ற அமைப்புகள், குறிப்பாக இலங்கை முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த அமைப்புகள் அவசரமாக ஒன்று கூடி என் பிரச்சனைகளை ஆவணப்படுத்தி அரபுமயப்படுத்தி ஆங்கிலமயப்படுத்தி உரிய தளங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். சர்வதேச ஊடகத்தின் முஸ்லிம்களின் குரலாக இருக்கின்ற அல் ஜசீரா இங்கேயே இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுடைய செய்தி இதுவரைக்கும் சரியான முறையிலே வெளிப்படுத்தப்படவில்லை. இது போய் சேர வேண்டிய தெளிவு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அன்பான இஸ்லாமிய சோதரர்களே, இன்டர் ரிலீஜியஸ் அதாவது இன்டர்ஃபேத் டயலாக் சமயங்களுக்கு இடையான ஒரு கருத்துடையாடல் என்பது இன்று தீவிரப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. என்னுடைய நேரம் முடிவடைகிறது. அன்பான இஸ்லாமிய சோதரர்களே, போராட்ட முறை என்பது மிகவும் தெளிவானதாக இருக்க வேண்டும். கருத்தியல் ரீதியான இந்த போராட்டத்தை தெளிவான கருத்தியல் அடிப்படையில் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. 2 நிமிடங்களினுடைய பேச்சை நான் முடித்துக் கொள்கிறேன். பிழையான கற்பிதங்களுக்கு ஒரு அறிஞர்கள் கொடுக்க வேண்டிய இன்னும் ஒரு தீர்வு இருக்கிறது. பிழையான கற்பிதங்களுக்கான சரியான பதில்கள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறு திரிக்கப்படுகிறது. அந்த வரலாறு தெளிவாக பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று முஸ்லிம்களின் வளர்ச்சி வீதம் பிழையாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு சொல்ல வருகின்றேன், 1981 இருந்து 2011 ஆண்டு கணக்கெடுப்பின் அடிப்படையில் இலங்கையுடைய வீதாசார வளர்ச்சியை காட்டுகின்ற போது சிங்கள பௌத்தவாதிகளுக்கு பேசப்படுகின்ற ஒரு விடயம் இது. 38.4% தான் சிங்களருடைய வளர்ச்சி வீதம் இருக்கிறது. 35.5% தான் தமிழுடைய வளர்ச்சி இருக்கிறது. ஆனால் 76.4% முஸ்லிம்களுடைய வளர்ச்சி இருக்கிறது. எனவே இந்த இலங்கையிலே இஸ்லாம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்ல வருகிறார்கள். இது முற்றிலும் திரிவுபடுத்தப்பட்ட உண்மையாகும், பொய்யாகும். இதற்கு பின்னால் சில காரணிகள் இருக்கின்றன. இலங்கையில் இனவாத யுத்தம் நடந்த போது பல காரணிகள் இருக்கின்றன. 1911 ஆண்டு சிங்களருடைய சனத்தொகை 60.25% 25%. தமிழுடைய வீதாசாரம் 22.85%. முஸ்லிம்களுடைய வீதாசாரம் 6.91 வீதாசாரமாகும். 2012 ஆண்டு கணக்கெடுப்பை எடுத்து ஆராயுங்கள். சிங்களுடைய வீதாசாரம் 70.19 10% அதிகரித்திருக்கிறார்கள். தமிழுடைய வீதாசாரம் 12.61, முஸ்லிம்களுடைய வீதாசாரம் 9.7.
தமிழருடைய வீதாசாரம் குறைந்திருக்கிறது. யுத்தத்தின் காரணமாக அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறினார்கள், மௌத்தாகி செத்து போனார்கள், புலம்பெயர்ந்து போனார்கள். அவருடைய கட்டமைப்பிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாற்றம் முஸ்லிமுடைய கட்டப்பையை வளர்ச்சியானதாக காட்டுகிறது. இது பாமர மக்களுக்கு சொல்லப்படுகிறதில்லை. ஆனால் இலங்கையிலே மதவாதம் வளர்கிறது, தீவிரவாதம் வளர்கிறது. அவர்கள் திட்டமிட்டு முஸ்லிம்களை மதமாற்றுகிறார்கள். அதனால் விகிதாசாரம் அதிகரித்திருக்கிறது என்று சொல்ல வருகிறார்கள். இந்த செய்தி பாமர மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும். வியாபாரம் தொடர்பான புலையான தகவல்களை வழங்குகிறார்கள். 1951 ஆண்டு ஸ்ரீலங்காவுடைய தகவலை நீங்கள் எடுத்து வைத்து ஆராயுங்கள். 50,120 வியாபாரிகள் இலங்கையில் சிங்களவர்கள் இருந்தார்கள். தமிழர்கள் 19,850 பேர் இருந்தார்கள். முஸ்லிம்கள் 29,000 இருந்தார்கள். இதில் 18,000 பேர் வெளிநாட்டு முஸ்லிம் வியாபாரிகள். உள்நாட்டு முஸ்லிம் வியாபாரிகள் 11% தான். இன்று வரைக்கும் இதே விகிதாசாரம் தான் தொடர்ந்து வருகிறது. ஆனால் முக்கியமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சில முக்கியமான வியாபார தளங்கள் முஸ்லிம்களுடைய கரங்களில் இருக்கின்றன. இது அவர்களை கண்களை குத்துகின்றன, இது பிரச்சனையாக்கப்படுகின்றன. ஆனால் மொத்த வியாபாரமே முஸ்லிம்களுடைய கைகளில் இருப்பதாகவும் முஸ்லிம்களிடத்தில் பொருட்கள் வாங்கக்கூடாது என்றும் பேசப்படுகின்றன. அதாவது மாவட்ட கமையிலே குருநாகல் பிரகதனிய மாவட்ட கமையிலே கூட்டம் கூடி இங்கு இருக்கின்ற முஸ்லிம்களுடைய கடைகளில் எந்த பொருட்களும் வாங்கக்கூடாது என்று பேசுகிறார்கள். இப்படி நாட்டில் இருக்கின்ற எல்லா பாகங்களிலும் பேசுகிறார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான பிரச்சனைகள் தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, குட்ட குடிந்து கொண்டிருக்க ஒன்று நாம் கொள்ளைப்புறத்தால் இந்த நாட்டுக்குள் குடியேறியவர்கள் கிடையாது. இந்த நாட்டில் நாமும் ஒரு அங்கம். இந்த நாட்டிற்காக பல வரலாறுகள் உண்டு. இந்த நாட்டில் நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறோம், உயிர் தியாகம் செய்திருக்கின்றோம். நடந்த யுத்தத்தில் நம்முடைய வீராசாரத்திற்கும் அதிகமாக 3,500க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் பலியாக இருக்கிறார்கள். இலங்கை இன வரலாறு எந்த ஒரு இனமும் படாத பாட்டை 1,33,000 முஸ்லிம்கள் வடமாகாணத்திலிருந்து மொத்தமாக சுத்திகரிப்பு செய்யப்பட்டு 23 வருடங்களுக்கு மேலாக இன்னும் அகதிமாகளில் வாழ்கிறார்கள். இத்தனை தியாகங்களையும் செய்த சமூகம் தான் இலங்கை சமுதாயம். எமக்கான சிறுபான்மை என்பது ஒரு சமுதாயத்தின் அடிமை சமூகம் கிடையாது. இந்த நாட்டில் ஒரு இனம் ஆளுகின்ற சமூகமாகவும் அந்த சமுதாயத்தில் வாழுகின்ற சமூகமாகவும் பல இனங்கள் இருக்கும். ஆனால் அனைத்து இனங்களுக்கும் அந்த உரிமை இருக்கும் என்றுதான் யதார்த்தம் இங்கே புரியப்பட வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, பல முஸ்லிம் நாடுகள் என்று இலங்கையை அரவணைக்கும் நாடுகளாக இருக்கின்றன. இவைகளும் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக புரிந்து கொள்ள அல்-ஹஸ்ஸாலி அவர்கள் நவீன கால அறிஞர் விஷயத்தை சொல்லி காட்டினார். அதை சொல்லி முடிக்கிறேன். இஸ்லாம் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதன் பக்கமே நியாயம் இருக்கிறது. ஆனால் அதற்கு சார்பாக வாதிடும் வழக்கறிஞர்கள் கையாளாதவர்களாக இருக்கிறார்கள். இதுதான் இலங்கை முஸ்லிம் என்ன அனைத்து முஸ்லிம்களுடைய நிலைமையாகும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பிரச்சனையின் பின்னால் இன்னொரு எதிர்விளையும் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளின் பின்னால் இவர்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தை தன் வாய்களினால் ஊதி அணைத்து விடலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய நூரை, தன்னுடைய ஒளியை பூர்ணமாக்காமல் விடவே மாட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.